பெண் கல்வியே சமுதாயத்தின் உயர்வு. நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரியில் 1320 மாணவிகளுக்கு பட்டங்கள். குவியும் பதக்கங்கள், கொண்டாட்டத்தில் குளத்துப்பட்டி. கல்வி புரட்சியில் தடம் பதிக்கும் திண்டுக்கல் மாணவிகள். வணக்கம், உங்கள் சாணக்கியின் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை குளத்துப்பட்டியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 21 மற்றும் 22வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இக்கல்லூரி மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கும் இந்த விழாவிற்கு மதுரை மீனாட்சி கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் சந்திரா அவர்கள் தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பெண் கல்வி என்பது ஒரு முழு சமுதாயத்தையே முன்னேற்றும் வலிமை கொண்டது. ஒரு நாடு உயர வேண்டும் என்றால் பெண்கள் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் என பெண் கல்வியின் அவசியத்தை ஆழமாக வலியுறுத்தினார். நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் சத்தியசூரி அவர்கள் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் இளங்கலை பட்டம் 1035 பேருக்கும், முதுகலை பட்டம் 284 பேருக்கும் மற்றும் எம்பில் பட்டம் ஒருவருக்கும் என மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக பல்கலைக்கழக அளவில் சாதனை படைத்த 22 மாணவிகளுக்கு தரவரிசை பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கணக்கியல் துறை தலைவர் சீனிவாசன், ஆங்கிலத்துறை தலைவர் லதா, பொருளாதாரத்துறை தலைவர் முருகேசன், வணிகவியல் துறை தலைவர் சுரேஷ் பாபு, BBA துணைத் தலைவர் செந்தில்குமார், புள்ளியியல் துறை தலைவர் புவனேஸ்வரி, கணினித்துறை தலைவர் இக்பால் மன்சூர், இயற்பியல் துறை தலைவர் சுமதி, தமிழ்துறை தலைவர் பாண்டீஸ்வரி மற்றும் வேதியியல் துறை தலைவர் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி நெகிழ்ச்சியுடன் வாழ்த்தினர். இப்பட்டமளிப்பு விழாவிற்கான நேர்த்தியான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் சங்க செயலாளர் லக்ஷ்மி, பொருளாளர் திலகவதி மற்றும் பொருளாதாரத்துறை தலைவர் சின்னச்சாமி, வணிகவியல் கார்த்தி, மாயாண்டி ஆகியோர் முன்னின்று கவனித்தனர். இவர்களுடன் கல்லூரியின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை ஒரு மாபெரும் வெற்றி விழாவாக மாற்றிக் காட்டினர்.